الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين ஜபஹதி தஹ்த நிஆலிக யா ஷஃபி அல் முதுனிபீன். அன்பும் பண்பும் பாசமும் வைக்கப்பட்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் ஆரம்பித்து அநேகமான சுன்னத் வல் ஜமாத்துடைய பள்ளிகளில் மௌலிது ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கிறோம். எனவே மௌலிது பற்றின ஒரு கருத்தாக்கத்தை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, மௌலித் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிறந்த இடம் அல்லது பிறந்த நேரம் என்பது பொருள். ஒளித அப்படின்னா பிறந்தான், மௌலித் அப்படின்னா பிறந்த இடம் அல்லது பிறந்த நேரம் அப்படிங்கிற பொருள் டிக்ஷனரி மீனிங். முஸ்லீம்களுடைய நடைமுறையில் மகான்களுடைய புகழ்களை கவி நடையிலேயோ அல்லது உரைநடை வடிவிலேயோ வாசிப்பது அல்லது ராகமிட்டு படிப்பது, இதற்கு மௌலித் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. பிறந்த இடம் பிறந்த நேரம் என்ற பொருளுடைய வார்த்தை அவர்களுடைய புகழை படிப்பதற்கு எப்படி வந்தது அப்படின்னா, இரண்டு விதமாக சொல்லலாம். நம்பர் 1, அந்த புகழ் பாக்களில் எத்தகைய புகழ்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அடைவதற்கு அவர்களுக்கு ஆரம்ப காரணமாக அமைந்தது அவருடைய பிறப்பு. இந்த துனியாவில் பிறந்தங்காட்டி தான் அந்த புகழுக்கரிய ஒரு இடத்துக்கு போக முடியும். எனவே அந்த பிறப்பை அவருடைய புகழ் பாடுவதற்கு அந்த காரணத்தை சொல்வது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்னொன்று அந்த மௌலிதுகளில் அநேகமான இடங்களில் அவருடைய பிறப்பு பற்றி பாடப்படுவதால் அதற்கு மௌலித் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு இரண்டு விதமான பொருள் கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மௌலிதுகள் அவங்க மகான்களுடைய அந்த புகழ்களை கவிதை வடிவில் அல்லது உரைநடை வடிவில் படிக்கலாமா, குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழ்களை படிக்கலாமா அப்படின்னா அதை பற்றி நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், அல்லாஹுடைய அருளை சொல்லி காட்டுங்கள் என்பதாக ஒரு இடத்துல சொல்கிறான். இன்னொரு இடத்துல வலக்கது மன்னல்லாஹ அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, ரசூலை அனுப்பியதன் மூலம் முஸ்லீம்களுக்கு நாம் மிக பெரிய அருள் பொழிந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ரெண்டு வசனத்தையும் இணைத்து பார்த்தோமேயானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த புனிதமிக்க அருளை சொல்லி காட்டுவது தான் மௌலித். எங்களிடம் ரசூல் பிறந்து விட்டார், எங்களிடம் ரசூல் வந்து விட்டார் அப்படிங்கிறதை அல்லாஹ்வினுடைய அந்த அருளை சொல்லி காட்டுவது தான் இந்த மௌலித் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு வசனத்தையும் நாம் இணைத்து பார்க்கிற பொழுது இதுவே மௌலித் ஓதுவதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது. அப்போ மௌலித் ஒருத்தர் ஓதுறாருன்னா, அம்மா பிநிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், உங்கள் இறைவனின் அருட்கொடைகளை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் அப்படிங்கிற அல்லாஹுடைய அந்த ஆணையை அவர் நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி செய்தத்தன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலஊது ஹஸ்ஸான மிம்பர் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் மிகச்சிறந்த ஒரு கவிஞர், அவருக்கு பள்ளிவாசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை அமைத்து கொடுப்பார்கள். அந்த மேடையில் அவர்கள் யக்கூமு அலைஹி காயிமன், அந்த மேடையில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ் படிப்பார்கள் அப்படின்னு நபிமொழி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபி மொழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா, அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை படிக்கிறாங்களே அவங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய, ஐயதுஹு பி ரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் இவரை நீ ரூஹுல் குதுஸ் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இவர்களுடைய நிலையை நீ உறுதிப்படுத்து அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க அப்படிங்கிற ஹதீஸு திருமதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி நிறைய உண்டு. முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, அப்படி புகழை பள்ளிவாசல்களிலும் படிக்கலாம் அப்படிங்கிற செய்தி. மூன்றாவது செய்தி, அப்படி நாம் புகழ் படிக்கிற பொழுது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிற செய்தி. நாலாவது இதில் என்னென்னா முக்கியமா, அப்படி மௌலிதுகள் ஓதப்படுகிற சபைகளில் அவருடைய புகழ்கள் படிக்கப்படுகிற சபைகளில் மலக்குமார்களுடைய மானசீகமான அருள் கிடைக்கும். ஏன்னா ஐயதுஹு பி ரூஹுல் குதுஸ், அவர்களே நீ உன்னுடைய ரூஹுல் குதுஸை கொண்டு நீ உறுதிப்படுத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நாம் வெளிப்படையாக கிடைக்கிற சாதாரண உதவி அல்ல. மலக்குமார்களுடைய பிரத்யேக ஒரு பவர் அல்லாஹ் அந்த மௌலிது ஓதக்கூடிய சபைகளுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிற செய்தி. இத்தனை செய்திகள் இந்த ஒற்றை நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு நபிமொழி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை படித்த வஃபீனா ரசூலுல்லாஹி நதுலு கிதாபஹு யதுலு கிதாபஹு, எங்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய வேதத்தை ஓதுவார்கள் என்கிற அந்த புகழ் மாலை புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று சையதுனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நமக்கு எல்லாம் தெரிந்த மிக முக்கியமான சஹாபி. அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசைப்பாடி கவிதை ஏற்றி இருப்பார்கள். அவங்கள கொலை செய்ய சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருப்பாங்க. அப்போ அவரு மாறு வேடம் அணிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஃபு இந்த ரசூலுல்லாஹி மஅமூலு, மன்னிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வேண்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாசம் அமைந்த ஒரு கவிதையை படிப்பாங்க. சுஆத் என்கிற ஒரு வர்ணனையோடு, ஒரு பெண்மணியை வர்ணனையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்தோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகிழ்ச்சியில் அவங்க இந்த போர்வையெல்லாம் அழுத்து போட்டுவாங்க. இவங்க சம்மந்தமான நிகழ்ச்சி இருக்குது. இந்த ஃபீனா ரசூலுல்லாஹி வல்லஃபு இந்த ரசூலுல்லாஹி மஅமூலு அப்படிங்கிற இந்த கவிதை வரி சையதுனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படிக்கிறார்கள். இந்த நபிமொழி ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை படிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது அப்படி படிக்கிற பொழுது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் தருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிற இன்னொரு நபிமொழி, ருபை பின்த் முஅவ்வித் என்கிற ஒரு நபித்தோழி, அவங்களுடைய திருமண நிச்சயம் நடக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போயிருக்கிறாங்க. போய் அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது அங்கே ஜுவைரியாத் என்கிற தஃபடித்து பாடல் படிக்கிற பெண் குழந்தைகள், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த தஃபடித்து பாட்டு படிக்கிறார்கள், பைத்து ஓதுறாங்க. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்ததை கேட்கிறார்கள். பத்ரு போரில் ஷஹீதான அந்த சுஹதாக்கள் பற்றின புகழ் மாலை அவங்களுடைய மௌலிது ஷரீஃபை ஓதுறாங்க. ஓதுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ரசித்து கேட்கிறார்கள். அப்போ அந்த பெண்கள், அந்த பாட்டு படிக்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபீனா ரசூலுல்லாஹி யஅலமு மா ஃபீ கதீன், எங்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு, அவர்கள் நாளை நடப்பதை இன்றே அறிவார்கள் அப்படிங்கிற வாசகத்தை படிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகூலினா கதா வக்கூலி மா குந்தி தகூலின், நீங்கள் இப்போ படித்ததை விட முன்னாடி ஓதுனீங்களே அதவே ஓதுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபிமொழி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபிமொழி நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித்தரு. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது மட்டுமல்ல, புகழ் மாலை மட்டுமல்ல, மற்ற மகான்களுடைய புகழ் மாலையும் படிக்கலாம். பத்ரு சுஹதாக்கள் அப்படிங்கிறவங்க நபிமார்கள் அல்ல, அவங்கள அவுலியாக்கள் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய அவுலியாக்களுடைய புகழ் மாலை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி. ரெண்டாவது, அதனை ஒரு சில பேர் அதனை படிப்பதற்கென்று நியமிக்கப்பட்டவங்க படிக்க, மற்றவர்கள் சுற்றி அமர்ந்து அதை ரசிக்கக்கூடிய அந்த அமைப்பு. இப்போ நம்ம வீடுகளில் மௌலிது 4 அசரத்துகளோ 4 லப்பமாரோ ஓதுனாங்கன்னா மித்தி இருக்கவங்களோ சுற்றி கவனிக்கிறோமே, அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. அந்த சபைகளில் தஃபடித்தும் அந்த மௌலிதுகளை நாம் நடத்தலாம் அப்படிங்கிற செய்தியும் இந்த புகாரி ஷரீஃபுடைய அறிவிப்பு நமக்கு சொல்லித் தருகிறது. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன, இந்த ஹதீஸை சொல்லி அவங்க ஃபீனா ரசூலுல்லாஹி யஅலமு மா ஃபீ, நாளை நடப்பதை இன்று அறியக்கூடிய ரசூல் எங்களிடம் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நடப்பது தெரியாதுங்கிற வாதம் வைப்பாங்க. அப்படிங்கிற செய்தி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு சுஹதாக்களுடைய புகழை படித்துக்கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கு வந்தவுடனே இல்லை நீங்கள் அதவே படிங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய நீங்கள் படித்தது தப்புங்கிற வார்த்தை அதில் இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நாளை நடப்பதை இன்று அறியக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்துருந்தா. புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்க நிறைய ஹதீஸ்கள் அதுக்கு ஆதரவாக இருக்குது. பத்ரு போரில் நான் இந்தந்த இடத்துல இந்தந்த பேர் வஃபாத் ஆவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே இடத்துல வஃபாத் ஆவாங்கன்னு ஹதீஸ் புகாரில் இருக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நடப்பதை இன்று அறியக்கூடிய ஒரு பவரை அல்லாஹ் மூஜிதத்தாக கொடுத்துருந்தான் அப்படிங்கிற ஒரு இடை செய்தியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இத்தனை ஆயத்துகள், இத்தனை ஹதீஸ்கள் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழ் மாலைகள் மௌலிதுகளையும், அதே போன்று மகான்மார்களுடைய புகழ் மாலைகள் மௌலிதுகளையும் நாம் ஓதலாம், அது நமக்கு நன்மையும் பெற்றுத்தரும் என்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம இத்தனை விஷயங்களை அறிந்து கொண்டோம். இப்போ அறிந்து கொண்டோங்களா? இப்போ மௌலிது என்பது கூடாது, அது பிதஅத்து, அது மார்க்கத்தில் இல்லாது என்கிற போன்று, அது ஒரு பாவமான செயல் போன்று கருதக்கூடியவர்கள் சில விமர்சனம் வைக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை நாம் கொஞ்சம் திறந்த மனதோடு பேசணும். அதில் முதலாவது என்ன அப்படின்னா, அக்கலன் நக்கலன் இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அறிவு சார்ந்த விமர்சனங்கள், இன்னொன்று மார்க்க அடிப்படை சார்ந்த விமர்சனங்கள். அது அக்கலன் நக்கலன்பாங்க. அறிவு சார்ந்த விமர்சனத்தில் என்னென்னா, குரானிலோ ஹதீஸிலோ மௌலிதுங்கிற வார்த்தை கூட கிடையாது, மௌலிதுங்கிற ஒரு வார்த்தையாவது நீங்கள் குரானில் காட்ட முடியுமா? இந்த வாதத்தினுடைய நீச்சி எப்படி இருக்குன்னா, அவங்க புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறாங்க.
தேவ்பந்த் மதரசாவுக்கு வந்துட்டு ஒருத்தர் ஃபத்வாக்கு எழுதினாங்களாம், மௌலிது கூடுமா அப்படின்னு கேட்டோம்னா தேவ்பந்த் மாசா வந்து மௌலிதுன்னா என்னன்னு திரும்ப கேட்டு எழுதினாங்களாம். பார்த்தீங்களா, தேவ்பந்த் மாசாவுக்கு மௌலிதுன்னா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு அவங்க புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது வந்துட்டு ஒரு அடிப்படை புரியாத ஒரே இபாதத்துக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் மாறுபடும். இப்போ நம்ம ஈதுல் அல்ஹா பக்ரீத் பெருநாள்னு சொல்லுவோம். பக்ரீத் பெருநாள் எல்லாம் சொல்லுவோம். துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள் இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருநாள். இதுக்கு எங்கூர் பக்கத்தில் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா சூட்டுக்கறி நோம்பும்போம். ஏன்னா அன்னைக்கு வரக்கூடிய அந்த கறியை சுட்டு வச்சு சாப்பிட்றதுனால அந்த நோம்புக்கு பேரே என்ன நோம்புன்ற சூட்டுக்கறி நோம்பும். இப்போ நம்ம தேவ்பந்த் மாசாவுக்கு ஒரு லெட்ரு போடுறோம், சூட்டுக்கறி நோம்பு ஜாயிஸா ஹல் எஜூசு எஹ்திஃபாலு ஃபி சூட்டுக்கறி நோம்பு அப்படின்னு எழுதுறோன்னு வைங்களேன். அவங்க என்ன செய்வாங்க, மாமகனா சூட்டுக்கறி நோம்புன்னு எழுதுவாங்க. சூட்டுக்கறி நோம்புனா என்னன்னு எழுதுவாங்க. திரும்ப உடனே அப்படி ஒரு இருக்கிறத பக்ரீத் என்ற பெருநாள் இருப்பதே தேவ்பந்து உலமாக தெரியலன்னு சொல்லணும். அவங்க திரும்ப சூட்டுக்கறி நோம்புனா இப்போ துல்கத் மாதம் 10வது நாள் இது போன்று எல்லாரும் கொண்டாடுறதுன்னா அது இருக்குது, அதுக்கு பேர் ஈதுல் அல்ஹா, அது கூடும்னு எழுதுவாங்கல்ல. இப்போ மௌலிதுன்னா என்னன்னு திரும்ப அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, மௌலிது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மகான்களுடைய போர்களை கவிநடையிலையோ உரைநடையிலையோ நான் எல்லாம் அமர்ந்து அதனை வாசிப்பது, படிப்பது, ஓதுவதுன்னு எழுதினோம்னா அது கூடும்னு அடுத்த ஃபத்வா வரும். அது கூடுங்கிறத மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கு பதிலாக அப்போ இந்த வாதம் வந்துட்டு குரானிலோ ஹதீஸிலோ பேர் இருக்கா அப்படிங்கிற வாதம் தவறானது. ரெண்டாவது என்னன்னா, அதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது சொன்ன உடனே இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் சுபஹான மௌலிது ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா, சுபஹான மௌலிது சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சா அப்படிம்பா. அதாவது மார்க்கத்தினுடைய அந்த அனுமதி தடை அப்படிங்கிற 2 கண்ணோட்டமுமே 2 விதமாக இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையே முழுமையாக மார்க்கம் போதிக்கும். இப்போ உதாரணம் தொழுகை என்பது தக்பீர் இப்படி கட்டணும், சஜ்தா இப்படி செய்யணும்ன்று, அதில் நம்ம வேற எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது, அப்படி மட்டும்தான் செய்யணும். நோன்புங்கிறது காலையில் சுபுஹுல ஆரம்பித்து மஹ்ரிப் வரைக்கும் பட்டினி கிடப்பது, அதைத்தான் செய்யணும், அதில் மாற்றம் செய்யக்கூடாது. வடிவம் போதிக்கப்பட்ட வழிபாடுகள் இதெல்லாம். வடிவம் போதிக்கப்படாத வழிபாடுகள் இருக்கு. சதக்கா செய்யுங்கள் மார்க்கம் சொல்கிறது, தர்மம் செய்யுங்கள். தர்மத்தில் இப்போ நம்ம ஒருத்தருக்கு தர்மம் செஞ்சோம்னா என்ன செய்வோம், இந்தியா ரூபாய் நோட்டு 500 ரூபா கொண்டு போய் கொடுப்பேன். இப்போ இந்தியா ரூபாய் நோட்டு 500 ரூபா ரசூல்லா கொடுத்தாங்களான்னு நேட்டா இது இருக்கா? இது எங்க இப்போ புரோட்டா ஒரு 10 புரோட்டா வாங்கி ஏழைகள் கொடுக்கணும், ரசூல்லா புரோட்டா கொடுத்தாங்களான்னு இருக்கா? பசியாத்துங்கிறதுல புரோட்டா பிரியாணி காலை எப்படி மாறினாலும் அது உள்ள அடங்கிக்கும். அசல் என்ன, பசியாற்றுங்கள். அசல் என்ன, தர்மம் செய்யுங்கள். நீ இந்திய ரூபாய் நோட்டை கொடுத்தாலும் இது பண்ணும், நீங்க அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தாலும் சதக்காங்கிறதுல வந்துடும். வடிவம் இங்கே போதிக்கப்படுறது, எந்த வடிவம்னா நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் படித்தல் அப்படிங்கிறது வடிவம் அமைப்பில். அப்துல்லா இப்னு ரவாஹா நாயகம் அது ஒரு வடிவத்தில் அவங்க படிச்சாங்க, இன்னொருத்தர் இன்னொரு வடிவத்தில் படிப்பாங்க. நாம் இப்பொழுது சுபஹான மௌலித் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் இருக்கும். அது தமிழ்நாட்டில் அப்புறப்பொலியமாக நிறைய இடத்துல ஓதுறோம். கேரளா போயிட்டீங்கன்னா அங்கே மன்குஸ் மௌலிதுன்னு ஒரு மௌலிது ஓதுறாங்க, புர்தா ஷெரீஃப் இருக்கு, பான்ஸ்வாத் இருக்கு, எதில் வேணாலும் ஓதலாம். அதனுடைய அசல் என்ன, மதஹுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தல் அப்படிங்கிறது தான். அப்போ குரான்ல பேர் இருக்கா, ஹதீஸில் மௌலிதுங்கிற வார்த்தை இருக்கா அப்படிங்கிற அந்த வாதமே அபத்தமானது. அது மார்க்கத்தினுடைய அடிப்படையே புரியாது. ஏன்னா மௌலிதுங்கிற வார்த்தை குரானில் ஹதீஸில் இல்லை என்றாலும் அது சொல்கிற கருத்து குரான் ஹதீஸ் நிரம்பி இருக்கு. அது மௌலிதுக்கு மட்டுமல்ல, மற்ற இது நாம முன்பு சொன்ன நிறைய இடங்கள்ல அந்தந்த ஊருடைய தன்மைக்கேற்ற மாதிரி இதனை மாற்றி நாம் செய்து கொள்ளலாம். கைஃபியத் முறைமை போதிக்கப்படாத வழிபாடுகள் இதெல்லாம் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது மௌலிது வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா, ஆசிரியர் பேரே தெரியாது. சுபஹான மௌலிது ஓதுறோம்ல, சுபஹான மௌலிது ஆசிரியருடைய பேர் கூட என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு. ஆசிரியருடைய பேரு தெரியணுங்கிற கட்டாயமா அல்ல. ஆசிரியருடைய பேர் தெரியாத நிறைய புத்தகங்கள் உண்டு. மதரசாக்களில் மீசான் ஆரம்பத்தில் ஓதுவோம், அந்த மீசானுடைய கிதாப் பேர் என்ன, யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. இன்னும் நிறையா இலக்கியங்கள்ல நிறைய அடிப்படையான கிதாபுகளில் யாருன்னு தெரியாது. அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் சரியா இருக்கா, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதகு புகழ்கள் வருகிறது, அதனை படிக்கிறோம். இன்னும் அது யார் என்கிற ஒரு யூகம் உண்டு. என்னன்னா அதனுடைய இறுதி மௌலிதில் உதி சலாத்தம பைத்து, கடைசி பைத்தினுடைய இறுதியில் லி முஹம்மது இப்னு முஹம்மத், முஹம்மதனுடைய மகன் முஹம்மதுன்னு வரும். அப்போ ஒருத்தருடைய பேரு அவங்க அத்தா பேரு பேரு 3 பேர்த்து பேரு முஹம்மது என்று வந்திருக்கிறதுனா யாருன்னா இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கலாம் என்கிற ஒரு யூகம் உண்டு. இன்னொரு ஆத்தருடைய பேரும் சொல்றாங்க, அது ஒரு யூகம்.
யாருன்னு உறுதியாக தெரியாட்டியும் இருக்கிற பொக்கிஷம் நல்ல பொக்கிஷம் இருந்தால் சாப்பிட்டு போக வேண்டியதானே. ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றோம்னா நல்ல சத்தான உணவு சுவையாக இருந்தால் யார் விருந்து படைக்கிறத சாப்பிட வேண்டியதான். இது யார் ஆக்கியிருக்கிறதுன்னு எனக்கு தெரியணும், அப்பொழுதுதான் சாப்பிடுவேன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது யாரும் தெரிஞ்சால் தெரியவங்கதான் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சாப்பாடு நல்லா இருக்கா, அது தர்றவன் நல்ல சத்தா வருதா சாப்பிட்டு போயிடணும். அதான புத்திசாலித்தனம். அதே மாதிரி தான் யார் அதனை எழுதினவங்கன்னு நமக்கு தெரியாட்டியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், சொல்லப்பட்டிருக்கிற வர்ணைகள் மிக அழகானது, நம்முடைய ஈமானை வளர்க்கக்கூடியது, முஹப்பத்து ரசூலை அதை மெருகேற்றக்கூடியதுன்னா அதனை செய்து விட்டு போவது தான் புத்திசாலித்தனம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சுபஹான மௌலித் விஷயத்துல வைக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விமர்சனம் என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பல இடத்துல முதல் பைத்தில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜைனல் அம்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்கும் அத்துக்கல்லத்துக்கு என்ன வருதா. இதை கேட்ட உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தடவை சொல்லுவாங்க, அதுதான முறை, ஒரு தடவை சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு சட்டை போட்டிருக்கிறவரே சலாம் அலைக்கும், தொப்பி போட்டிருக்கிறவரே சலாம் அலைக்கும், வாட்ச் கட்டி இருக்கிறவரே சலாம் அலைக்கும்னா அது அவரை இழிவுபடுத்துறதுன்னு ஆகும் அப்படிங்கிற வாதம் வைக்கிறாங்க. இது வந்துட்டு அன்புனா என்ன, காதல்னா என்ன, காதலர்களுக்கு மத்தியில் உண்டான அந்த பேச்சு வழக்கு எப்படி இருக்குங்கிறது அடிப்படையே அறியாதவங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யாரை பார்த்து நம்ம சொல்கிறோம்? ரஹ்மத்துல் ஆலமீனை பார்த்து சொல்கிறோம். அவங்களுடைய புகழ்கள் ஒவ்வொன்றையும் சொல்வதற்கு அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற ஒரு வரியை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். ஒருத்தட்ட ஒரு மரியாதை, மேனேஜர் சார் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு லீவு தாங்க சார், மேனேஜர் சார் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க சார், மேனேஜர் சார் நான் போயிட்டு வரேன், ஒவ்வொரு முறை மேனேஜர் சார் தானே சொல்லுவோம். இல்லை ஒரு மேனேஜர் சார் எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு அப்புறம் டீ கொடுங்க அப்படின்னு ஒரு மூணாவது நாலாவது மேனேஜரை விட்டு போட்டு சொன்னோம்னா அது ஒவ்வொரு முறையும் சொல்வது தான் அவருக்கு உண்டான கண்ணியம். ஏன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய உயர் அதிகாரி. நம்ம இங்கே சலாம் சொல்லிட்டு இருக்கிறது யாரை பற்றினா ஸல்லல்லாஹு அலைஹி ரஹ்மத்துல் ஆலமீனை பற்றி. ஒவ்வொரு முறையும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜைனல் அம்பியாயி, நபிமார்களுக்கெல்லாம் உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சலாம் சொன்னால் இது கண்ணியத்தின் உயர்வு, அவர்கள் மேல் நாம் கீழ் என்கிற அடிப்படையை விளங்கினதை ஒழிய இவங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு முறை சாதாரண சட்டை பேண்ட் போட்டிருக்கிறவர் அல்ல. இந்த சட்டை பேண்ட் அல்ல, இது ஜைனல் அம்பியாயி, இது சாதாரண உடை அல்ல, நம்மளுடைய மறுமையில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவரே என்றெல்லாம் சொல்கிறோம். இது வந்துட்டு அன்பும் பாசத்தினால் வர்றது, மறுபடியும் சொல்றதுனால அவருடைய கண்ணியம் ஒருபோதும் கீழ் இறங்கி விடாது, கண்ணியம் மேலும் மேலும் அதிகமாகத்தான் போகும். சல்லல்லாஹு ரவுலால போய் எல்லாம் சலாம் சொல்கிறோங்கிறோம். அப்போ ஒரே சமயத்தில் இத்தனை கோடி பேர் சொல்றீங்களே, இது நல்லாவா இருக்காது? அவங்க எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவாங்க? கண்ணியம் இருக்கா? ஒவ்வொருத்தராக தான் சொல்லணும். ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தர் சொல்லக்கூடாதுன்னா லாஜிக்கலாக அது சரியா இருக்கும். ஆனால் அன்பு பார்வையில் பார்க்குறப்போ அது முட்டாள்தனம். அன்புங்கிறது நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறோம் அந்த அளவுக்கு தான். ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு சம்சாரம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு பற்றி தவறாக பேசும்போது, என்னை சின்ன வயசில் என்னை பார்த்தது எங்கள் அம்மா, சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தது எங்கள் அம்மா, எனக்கு சோறு போட்டது எங்கள் அம்மான்னு ஒவ்வொரு முறை எங்கள் அம்மா, ஏன் ஒவ்வொரு முறையும் உங்கள் அம்மா உங்கள் சின்ன வயசில் போட்டது எல்லாம் அம்மா அம்மான்னு எடிட் பண்ணுங்கன்னா கேட்கறதுக்கு லாஜிக்கல் ரைட்டு. அந்த அம்மா அம்மான்னு ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அவன் கண்ணிலேருந்து கண்ணை சொட்டி அந்த அம்மாவுடைய நினைவு அன்பு மேலோங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறான். எங்கள் அன்பு மேலோங்குதான் ஒவ்வொரு முறையும் அஸ்ஸலாமு அலைக்கும் மறுபடியும் சொல்கிறோமே அப்படியே. நீங்கள் இந்த சட்டை காலர்னு நீங்கள் சாதாரண பார்வையில் பார்க்குறீங்க, உங்களுக்கு சொன்னால் அது ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லாதீங்க. எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அன்பு கொப்பளிக்கிறது, ஒவ்வொரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். ஐயோ முடிய இருக்கிறதே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது என்கிற எங்கள் அன்பு தான் கொப்பளிக்கிறது, நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். இது வரைக்கும் ஓதி இருக்கிறோமே, யாராவது ஒருத்தருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சடைவு ஏற்பட்டிருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் 10வது சொன்ன எனக்கு சடை வந்துருச்சுன்னு இருக்கா? ஒவ்வொரு முறை ஓதுகிற பொழுது அன்பு கொப்பளிக்கிறது. அதை உணர்வுபூர்வமாக காதலோடு பார்க்கிற போது விளங்குறமே ஒழிய அந்த அந்த பேர் என்ன, ஆண்மை இல்லாதவனுக்கு அந்த மனைவியினுடைய தோல்ல என்ன இருக்குது, சதையில் என்ன இருக்குன்னு கேட்பான். ஆண்மை இல்லாதவன், அது ஆண்மை உள்ளவனுக்கு தான் அங்கே போய் இது கொஞ்சம் கொச்சையான விமர்சனமாக இருந்தாலும் இதை புரிய வைக்கிறதுக்கு வேற வழி தெரியலைங்கிறது நம்ம சொல்கிறோம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது விமர்சனமாக இது வந்துட்டு அக்கலர் இன்னும் நிறைய இருக்குது. இது போக இன்னும் ஒரு இந்த அந்த சம்சுன் அந்த பதிலுன் சூரியனேங்கிறாங்க. அவர் இன்னும் சூரியனா? இது இலக்கியத்துடைய அடிப்படை சூரியனே அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னோம்னா, இலக்கியத்தில் வந்து எல்லா பலாக கிதாபு உவமையம் இருக்கும். அதில் எதுவாக வர்ணிக்கிறோமோ ஒன்றை மறைத்து இன்னொன்றாக சொல்வது செம்மொழிகள் இல்லை, உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே வழக்கம். ஆனால் காலையில் ஒரே கலவரம் வீட்லேயுமா, கலவரம் போன்று எங்கள் வீட்டில் சண்டை நடந்ததுமா, சண்டையை கலவரமாக வர்ணிக்கிறான். எங்கள் வீட்டில் கலவரம் மட்டும்தான் சொல்லுவான், சண்டையை சொல்ல மாட்டான். இது இலக்கியத்தினுடைய வடிவம். அந்த சம்சுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம்னா சூரியன் போன்று எங்களுக்கு உதவக்கூடியவரே அப்படிங்கிற பொருள். சிராஜ முனீரான்னு அல்லாஹ் சொல்கிறான் குரானில். இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லலை. இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குங்களா. இது அக்லன் நக்லன் பாருங்க. மௌலிதுடைய வரிகள், சுபஹான மௌலிதுடைய வரி தான் எடுத்திருக்கிறோம். வரிகள் அவங்க முக்கியமாக ரொம்ப இதாக சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த கஃபாருல் கத்தாயா,
எங்கள் பாவத்தை நபியே நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் அப்படிங்கிற வாசகம். இதுல என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, வமை யக்ஃபிரு துனூப இல்ல, அல்லாஹ்வை தவிர உங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் யாருன்னு குர்ஆன் இருக்குது. ஆனா இவங்க பாருங்க நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்னு சொல்றாங்க அப்படிங்கிற விமர்சனம். இந்த விமர்சனத்துக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அடிப்படைனா, அல்லாஹுடைய அந்த தன்மைகளை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது தன்மைகள் சிஃபத்துகளை 3 விதமா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நம்பர் 1 என்னன்னா, அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான சிஃபத்து தன்மைகள், படைத்தல், ஆரம்பம் முடிவு இல்லாமல் இருத்தல், இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம், தேவையற்று இருத்தல், இதெல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. இது யாருக்கேனும் எதற்கேனும் இருக்கிறதாக நினைத்தாலோ கொள்கை கொண்டாலோ வெளிப்படுத்தினாலோ ஷிர்க் வந்துடும். இன்னொரு 2வது தன்மை என்ன அப்படின்னா, அடியார்களுக்கு மட்டும் பிரத்யோகமான இருக்கக்கூடிய தன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையாகுதல், மறத்தல், குழந்தை பெற்றுக் கொள்ளுதல், இதெல்லாம் படைப்பினங்களுக்கு மட்டுமே அழிதல், இதெல்லாம் மாறுதல், இதெல்லாம் அடியார்களுக்கு மட்டுமே உரித்தானது. இது அல்லாஹுக்கு இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா கூட அந்த இடத்துல இஸ்லாமிய மாற்று சிந்தனை ஷிர்க்குங்கிறது உருவாயிரும். 3வது இன்னொரு தன்மை இருக்கு, அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் பொதுவானது. இப்போ பார்த்தல், கேட்டல், இது அல்லாஹ் பார்க்கிறான்னு சொல்லுவோம், எங்க அம்மா பார்க்குதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் கேட்கிறான்னு சொல்லுவோம், எங்க முதலாளி கேட்கிறான்னு சொல்லுவோம். இந்த பார்த்தல் கேட்டல்ங்கிறது அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் பொதுவாக அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த 3வது தன்மையில அல்லாஹ்வை போன்று பார்க்கிறார், அல்லாஹ்வை போன்று கேட்கிறார்னு சொன்னாதான் இணை வைப்பு வருமே ஒழிய, பார்க்கிறார் கேட்கிறான்னு சொன்னா இணை வைப்பு வராது. இது ஒரு அடிப்படையா. இப்ப இங்க வர்றோம், இங்க மன்னித்தல்னு சொல்றோம்ல, இந்த மன்னித்தல் தன்மை இந்த 3ல எந்த விதமான தன்மை அப்படின்னா, 3வது இருக்கே அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் பொதுவான தன்மை, அந்த தன்மையில தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, வஃபு வஸ்பஹு, அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப மன்னித்தல் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தான தன்மைன்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி கட்டளை பிறப்பிப்பானா? கட்டளை பிறப்பிக்க மாட்டான். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னா, நல்லவர்களை பத்தி பேசிக்கொண்டு வருகிற போது, வைதா மா கலிபு ஹும் யக்ஃபிரூன், அவர்கள் மற்றவர்கள் அவர்களை கோபப்படுத்தினால் அவர்கள் மன்னித்து விடுவார்கள், நல்லவருடைய தன்மையாக அல்லாஹ் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, லா யுக்ஃபர் மன் லா யக்ஃபர், முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ், யார் மன்னிக்கவில்லையோ அவர் மன்னிக்கப்பட மாட்டார். அப்ப மற்றவங்களை மன்னித்தல் என்பது மார்க்கம் ஒரு நிபந்தனையா வைக்கி. தௌபாவுடைய நிபந்தனைகள்ல யாராவது ஒருத்தர் காசு பணம் மோசடி பண்ணிட்டோம், யாராவது ஒருத்தர் மனம் நோகம்படி செஞ்சுட்டா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுது. அப்ப இது மன்னித்தல் என்கிற தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்குமே. ஆனால் அது இந்த இடத்துல எல்லாம், இந்த ஹதீஸ், இந்த ஆயத்துல எல்லாம் மடியார்களை மன்னிக்கும்படி மார்க்கம் ஏவுகிறது, மன்னிப்பதை சிறந்த குணம் என்று சொல்கிறதா. அப்ப இது 3வது தன்மை. இதுல அல்லாஹ்வை போன்று மன்னிப்பார் என்று இருந்தால் தான் ஷிர்க்குங்கிறது கிரவுண்டே வரும். மன்னிப்பவர் என்றால் அது புகழுக்குரிய தன்மை. இது நடைமுறையில ஒருத்தர் மன்னிக்கிற தன்மை அதிகமா இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், இப்போ அவன் நல்ல மனுஷன்பா, அவ்வளவு பண்ணா அவன் தம்பி, அவங்க ஆனா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான்பா, ஒரு நிமிஷத்துல மனசுலேயே வச்சுக்கல, அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவங்க ரொம்ப சிரமப்படுத்தி அத்தனை அட்டூழியம் பண்ணாங்க, ஆனா மனசுல வச்சுக்கல, கரெக்டா எல்லாத்தையும் மன்னிச்சு மனசு இல்லாதமா நடந்துட்டாங்கிறத ஒரு புகழான தன்மையை புகழுவோமே, அதைத்தான் இந்த மௌலிதர் செய்யுது. அந்த கஃபாருன், நீங்கள் மன்னிக்கக்கூடியவர், ஹதாயா பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் எத்தனையோ இடத்துல மன்னிச்சாங்க. போர்க்களத்தில் பிடிப்பட்ட கைதிகளை நிறைய இடத்துல மன்னிச்சாங்க. தன்னுடைய குடும்ப சகிதமாக நடந்த நிறைய விஷயத்தை மன்னிச்சாங்க. ஆயிஷா நாயுடைய இஃப்குடைய விஷயத்துல எத்தனையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா மன்னிங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் நிறைய வசனங்கள்ல அபூபக்கர் நாயகம் வந்துட்டு அந்த இஃப்குடைய விஷயத்துல உதவி நிப்பாட்டினோன்னே நீங்க மன்னிக்க மாட்டீங்களான்னு கேட்டெல்லாம் வாய் திறக்கிறான். இதெல்லாம் மன்னித்தல்ங்கிற தன்மை. இப்ப மன்னித்தல்ங்கிற தன்மை 3 விதத்துல, 3வது அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் பிரத்யோகமான தன்மை. அல்லாஹ்வை போன்று மன்னித்தவர் என்று இருந்தால் தான் ஷிர்க் வரும். மௌலித் அப்படி வரல. அந்த நீங்கள் கஃபாருன் மன்னிக்கக்கூடியவர், அல் ஹதாயா பாவங்களை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லட்டுமா. அப்ப வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிப்பார்னு ஓதனாகல. அந்த வசனத்துக்கு என்ன பொருள்னா, அல்லாஹ்வை போன்று யார் மன்னிப்பார் அப்படிங்கிறதான் புரியணுமே ஒழிய, ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் அதுதான் வருது. முன்னாடி வசனத்தை படிச்சோம், நல்லவருடைய தன்மைகளா சொல்லும் போது நீங்க உங்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்வை போன்று யார் மன்னிப்பார்னு தான் வருது. அல்லாஹ்வை போன்று யாரும் மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தானே ஒழிய, இந்த அந்த கஃபாருல் ஹதாயா அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஷிர்கான வாசகம் அல்ல அப்படிங்கிறத நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கோ. இது என்ன ஒன்றுன்னா, குரான் ஓதும் மௌலித் வரிகளும் மோதும் குரான் வசனங்கள்னா நோட்டீஸ்லாம் போடுவாங்க. அது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. இந்த விளக்கத்தை இன்னும் நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு, சுருக்கமாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து சுபஹான மௌலிதை பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய இன்னொரு பிரபலியமான விமர்சனம் என்னன்னா, அநேகமாக யா முஸ்தபா பைத்துன்னு நினைக்க, அதில் அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும்
வசீலத்தி அஹ்சானுக்கும் இலைக்குமோங்கிற வாசகம் இருக்குல்ல, அதுல என்ன அதனுடைய பொருள் அப்படின்னா, அக்குசம்து நான் சத்தியமிடுகிறேன், அக்குசம்து ஃபீ நஸ்ரி எனக்கு உதவ வேண்டும் என்று, அக்குசம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்குமோ நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று உங்கள் மீது சத்தியமிடுகிறேன் யார சொல்லே அப்படிங்கிற யார சொல்லுங்கிறது முன் வாசகத்தை சேர்த்தது அப்படிங்கிற வாசகம் வருதா மௌலிதுல. அப்ப எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று உங்கள் மீது சத்தியமிடுகிறேன் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதுல என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1 வந்துட்டு இதை ரசூல்லா மேல சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ் மேல தானே சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். ரெண்டாவது என்னன்னா, சத்தியமாக நான் செய்கிறேன் தானே சொல்லணும். உனக்கு சத்தியமா நான் உனக்கு உதவுகிறேன், சத்தியமா நான் உனக்கு பணம் தர்றேன், சத்தியமா நான் உன்னை திட்ட மாட்டேன், நான் செய்கிறேன் தானே சொல்லணும். உங்க மேல சத்தியமா நீங்க எனக்கு உதவி செய்யணும், இன்னொருத்தர் நீ சத்தியமா நீ எனக்கு 10,000 ரூபா கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? இது எப்படி அறிவுக்கு பொருந்துதா அப்படிங்கிற 2 வாதங்கள் இந்த மௌலிதுடைய வரியில முன்வைக்கிறாங்க. அதுல முதல்ல வந்துட்டு சத்தியம் அல்லாதவர் மீது சத்தியம் செய்யக்கூடாது, இங்க ரசூல்லா மேல சத்தியம் செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு புகாரி ஷெரீஃபில் இருக்க ஹதீஸ், அலா மன்கான ஹாலிஃபன் அறிந்து கொள்ளுங்கள், யாராவது சத்தியம் செய்ய வேண்டுமென்றால் அல்லாஹின் மீதே சத்தியம், மன்கான ஹாலிஃபன் ஃபலா யஹ்லிஃப் இல்லா பில்லா அல்லாஹ் அல்லாத வேறு எதன் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம், லா தஹ்லிஃப் பி ஆபாயிக்கும் அது அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். அதுக்கு இதில் உங்கள் முன்னோர்கள் மீது நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் முடியுது. புகாரி முஸ்லீம்னு அந்த ஹதீஸ் இருக்கு. திருமதி அபூதாவுதுல மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் அப்படிங்கிற ஹதீஸு திருமதி முஸ்லிம் அபூதாவுதுல இருக்கு. அப்ப இதுல வச்சு சத்தியம் அல்லாஹ் அல்லாத மீது சத்தியம் செய்யக்கூடாது, அது தப்பு. இந்த திருமதி ஃபகத் அஷ்ரக்க இணை வைத்து விட்டார் அப்படிங்கிறது 2 அர்த்தம். ஒன்று வந்துட்டு இணை வைப்பின் பக்கம் அது கொண்டு போயிருங்கிற பொருள், இன்னொன்று அவர் அந்த சாமி சிலைகளுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இறைவனாக நினைத்து ஏதேனும் ஒரு பொருள் மீது சத்தியம் செய்தா தான் அவர் இணை வைப்பாளர் ஆவார். அப்போ இன்னைக்கு பிரபலியமா சாமி என்று எதெல்லாம் கருதப்படுகிறதோ, ஒரு மாரியாத்தா, காளியாத்தா, ஐயப்ப, அதுக்கு பேரை சொல்லி நான் ஐயப்ப மேல சத்தியம் சொன்னா அது இறைவனாக இவர் மனதில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அப்போ அவர்கிட்ட என்கொயரி பண்ணி சாமி இறைவன் நினைச்சு சொன்னேன், சாதாரண இது நினைச்சோன்னே அவர் இறைவன் நினைச்சு சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஃபகத் அஷ்ரக்கன் பொருளை ஒழிய, இந்த சாதாரண மனிதன்கிட்ட சத்தியம் செஞ்சாலும் அது ஹராம் தான். அது அஷ்ரக்கங்கிறதுக்கு இணை வைப்பின் பக்கம் நெருங்கி விடுங்கிற பொருள் தான் இருக்கு. அப்ப எது எப்படியோ நம்ம அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்வது கூடாது, அது அஹ்லு சுன்னாவுடைய இடம் தான். ஆனால் அந்த சத்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது சில நேரத்துல அன்பு மிகுதியால பயன்படுத்துறது உண்டு. அரபுகள்கிட்ட அந்த பழக்கம் இருந்து சத்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா மார்க்கம் சொல்கிற இந்த சத்தியம் அல்ல. உதாரணத்துக்கு சத்தியம் எதற்காக ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னா, அந்த சத்தியம் யார் மீது இது பண்றோமோ அவருக்கு தான் அந்த இதுல ரொம்ப வசதியானவர், அவரை முன் வைத்து பேசும்போது அவர் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சத்தியம்ங்கிறது. உதாரணத்துக்கு என்னன்னா, ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிக் பொருள் ஏதாவது ஒன்று வாங்குறாரு, ஏதோ ஒன்று விற்கிறாரு. அப்போ வந்துட்டு இதோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த எலக்ட்ரிக் சம்மந்தமான தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்து அவன் இருக்கா, நீ இப்போ சொல்லு பாப்பா இது ரேட் என்னன்னு கேட்கும்போது அதை பற்றி தெரிஞ்சவொடனே அவன் போய் சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவரை முன்னிலைப்படுத்துதல். அப்போ இதே மாதிரி தான் சத்தியம் என்பது. அல்லாஹ் மேலே சத்தியம் என்று அல்லாவை முற்படுத்திட்டோம்னா அவன் பொய் சொல்லக்கூடாது. அப்போ இருக்கிறதுல சுப்ரீம் பவர் அல்லாஹ் தான். அந்த சத்தியம்ங்கிறத சுப்ரீம் பவராக வேற எதையும் வைக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தானே சுப்ரீம் பவராக வைக்காமல் தன்னுடைய அந்த அன்பு மிகுதியால சத்தியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அத்தா மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம் என்று பயன்படுத்துவது இலக்கியங்களில் பயன்பாடு உண்டு. உதாரணத்துக்கு முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஃப்லஹு அபீஹி இன் சதக அவர் உண்மை சொல்லி இருந்தால் அவர் தந்தையின் மீது சத்தியமாக அவர் வெற்றி பெற்று விட்டார்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தர் தந்தையின் மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அவங்க தத்தா மேல ஸல்லல்லாஹு சத்தியம் பண்றாங்க. இந்த ஹதீஸுடைய இது போன்று இன்னும் இதே ஹதீஸ் வெவ்வேறு அறிவிப்பாளர் தொடர்ல வருது. இதனுடைய உரையில இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த இடத்துல சத்தியம் என்கிற வார்த்தை பயன்படுத்த இருக்கப்பட்டிருக்க ஒழிய சத்தியம்ங்கிறது சுப்ரீம் பவர்ங்கிற அர்த்தம் இருக்கு. மார்க்கம் அந்த லா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும் உங்க முன்னோர்கள் மீது சத்தியம் செய்யாதீங்கன்ட்டு அந்த பொருள் இங்க பயன்படுத்தப்படலை. இது அரபிகளுடைய வழக்கம்ங்கிறாங்க. இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு எப்படி அஃப்லஹு அபீஹின்னு சொன்னாங்கல்ல, அவங்க அத்தா மேல சத்தியம்ங்கிறது வெளிப்படையா சொன்னதே ஒழிய அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிய மார்க்கம் தடுத்து அந்த சத்தியம் இல்லை, இலக்கிய பயன்பாட்டுக்காக அன்பு மிகுதியால பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிய அதே மாதிரிதான் சுப்ஹான மௌலிதுல அக்ஸம்து ஃபீ நஸ்ரி என்று நபியே உங்கள் மீது சத்தியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது இலக்கியத்துல அன்பு மிகுதியால் வர்றதே ஒழிய அந்த மார்க்கம் ஒரு சுப்ரீம் பவராக மேல் வைத்து சொல்லக்கூடிய இடத்துல சொல்லப்படலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வழியில தான் சுப்ஹான மௌலிதிலும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 2வது விமர்சனம் இந்த அக்ஸம்துல என்னன்னா, சத்தியமா நான் செய்யறேன்னு தானே சொல்லணும், அது என்ன சத்தியமா நீ செய்யணும் அப்படின்னா,
ஒருத்தரை நான் செய்கிறேன்னு சொல்கிறது மட்டுமல்ல, எனக்கு மிக அன்பானவன்னா எப்பா சத்தியமாக நீ எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்வதும் அன்பினுடைய மிகுதி தான். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார், அவங்க குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர புள்ள ரொம்ப முடியாமல் இருக்கா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விட்றா. யார் சொல்ல, என் மகனுக்கு அவங்க அத்தாவில் வாப்பா அம்பா அத்தா ஏதோ ஒன்று எல்லா வட்டாரத்துக்கு தெரிஞ்சுக்குவோம், என் பிள்ளைக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குது, ரொம்ப இழுத்துட்டு இருக்கு, சக்கராத்துடைய நேரம் மாதிரி, நீங்கள் கொஞ்சம் வாங்கங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சஹாபாக்கள் அனுப்புகிறாங்க. அவங்க போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க மகளாருக்கு திருப்தி இல்லை, நம்ம தகப்பனார் வரணுமே அப்படின்ட்டு அவங்க சொல்கிற வார்த்தை ஃபர்சலத் இலைஹி துக்ஸிமு அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது சத்தியமிட்டு லயாத்தி என்னஹா. அப்படி என்ன சொன்னோன்னா, உங்கள் மேலே சத்தியமாக நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா, ல துக்ஸிமு அலைஹி லயாத்தி என்னஹா, உங்கள் மேலே சத்தியமாக நீங்கள் இங்கே வரணும் யார் ரசூலுல்லாஹ் என்று அவர் சொன்னார். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார், பாப்பா உங்கள் மேலே சத்தியமாக நீங்கள் எனக்கு இங்கே நீங்கள் வரணும். அப்போ சத்தியமாக நான் செய்கிறேன்னு சொல்லலை, சத்தியமாக நீங்கள் வரணும்னு இருக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ். அப்போ சத்தியமிட்டு நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்வது அன்பின் மிகுதியால் செய்யக்கூடியது. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாங்கள் எங்கள் அஹ்லு சுன்னாவுக்கு எல்லாம் அன்பில் மிக மூத்தவர்கள். அப்போ அவங்க மேலே யாரோ சொல்ல சத்தியமாக நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு ஆகணும்னு சொல்லுவோம் சொல்லிக்கொண்டே இருப்போம். இது எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் காட்டின வழி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாச்சுங்களா. அதுக்கடுத்தது சுபஹான மௌலிதில் வைக்கக்கூடிய மிக பிரபலியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரி சகாப், நோய்களை நீக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம்னு இருக்கு. அந்த இதே வசனத்தில் இன்னும் அந்த மண் அத மரியவன் என்ன வசனம், அல்லாஹ் ஹாலிகுனா பைத்திலே இன்ன பைத்தன் தலோருமே இதா அந்த ஜாயிருஹு அந்த ஆயுதுஹு வமரீல் அந்த ஆயுதுஹு கது அத்தாஹுல்லாஹுன்ற வரும். அப்போ நோயாளிகளுக்கு நீங்கள் போனீங்கனால அல்லாஹ் ஷிஃபா தந்துடுவாங்கிற இந்த மாதிரி 2-3 இடம் இருக்குது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நோய் நிவாரணம் தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரி சக்காமி, இதை போட்டுட்டு இதா மறித்து உகவை யஸ்வின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் நோய் ஏற்பட்டேன் அவன் தான் ஷிஃபா. இப்போ நாங்கள் என்ன வேற யாராவது ஷிஃபா தருவாங்க நான் சொன்னோம். இதை புரியாது. அல்லாஹ் இது முஅஜிஸத்தாக நபிமார்களுக்கே உரித்தான அந்த அற்புதத்தின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நபிமார்களுக்கு அல்லாஹ் நோய்களை நிவாரணம் படுத்தக்கூடிய பவரை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதைத்தான் சொல்லி கேட்குறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சொன்னதாக உபரி அல் அக்குமஹ வல் அப்ரஸ வஹில் மௌதா பிஇذنில்லாஹ், வெண் குஷ்டம் அந்த குஷ்ட நோயை நான் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நீக்கி வைப்பேன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அவங்க செய்கிறாங்க. அது முஜிசத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நோயை நீக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் இதில் சொல்கிறோம். உதாரணத்துக்கு என்னென்னா, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ், சலமான ஒரு சஹாபி, அவங்களுக்கு வந்துட்டு காலில் ஒரு வெட்டுக்காயம் அது இருந்துகிட்டே இருந்துச்சான். காலில் ஹைபர் போரில் ஏற்பட்ட வெட்டுக்காயம். அப்போ இன்னொரு சஹாபி, என்ன காலில் இவ்வளோ காயமாக இருக்கும்போது, இது ஹைபர் போரில் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த காயத்தை அடையாளப்படுத்தி அவர் பேச புறப்பட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இதை சொல்கிறார், இது மாதிரி காயம் ஏற்பட்டுச்சு, எல்லாம் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க போது நஃபசஃபீஹி சலாச நஃபச 3 துப்புனாங்களாம் அந்த 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 வெட்டுக்காய இடத்துல. அவர் அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்த இதுவும் இல்லை, ஹத்தசா இந்த நேரம் வரைக்கும் எனக்கு அதனால எந்த பாதிப்புமே இல்லை, ஷிஃபா கிடைச்சிருச்சுல அவருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபா கொடுத்தாங்களா இல்லையா, அதுதான் அந்த பவரை கொடுத்துருக்கான். முபரி சக்காம், அவர் நோயை நீக்கக்கூடியவர். அதே போன்று இன்னொன்று, அப்துல்லா இப்னு அத்தீக்னு ஒரு சஹாபி, இவங்கள ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய விரோதி இருமா, அவனை கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இவர் போய் நான் கொண்டுட்டு வரேன்னு போவார். போய் ஒரு செவுறு ஏறி குதிச்சு அவன் வீட்டில் போய் கொன்றுவார். கொண்டுட்டு திரும்ப அந்த செவுரை ஏறி குதிக்கிறப்ப என்னன்னா, அவருடைய கால் ஒடிஞ்சு போயிரு, அதோடு நொண்டி வந்துடுவார். வந்த உடனே ஒரு கால் ஒடிஞ்சதை பார்த்தோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னோட காலை நீட்டி வைப்பான்னு சொல்லி போட்டு நீட்டி வைப்பான். அந்த காலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவுவாங்க. தடவுன உடனேயே அதுக்கப்புறம் அவர் சாதாரணமாக உடஞ்ச காலை தடவுன்னே சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சுடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபா கொடுத்தாங்களா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபரி சக்காம் தானே, நோய்களை நீக்கக்கூடியவர் தானே. அதைத்தான் இந்த மௌலிது வரியில் சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்று தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ், கத்தாதா இப்னு நுஅமான் சஹாபி, எங்கன்னு கேட்டிங்கன்னா, உஹது போரில் ஒரு அம்பு அவருடைய கண்ணில் பட்டு கண்ணு தனியாக வந்துடும். கண்ணு தனியாக வந்து அவர் அந்த கண்ணை கையில் தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து யாரோ சொல்லலான்னு சொல்லும்போது அந்த கண்ணை எடுத்து அந்த எங்கே இறந்து இருக்கோ அங்கே வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்கிறாங்க. அந்த கண் எப்படி இருந்ததோ அதை விட வலுவாக இருந்துச்சு, கண் அழகாக மாறிடுச்சுன்னு ஹதீஸுக்கு இந்த நபிமொழி தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும், ஹைபர் போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கண்ணு நோயால் இருப்பாங்க.
அப்போ அவங்களுடைய பசக்க அவங்களுடைய எச்சி எடுத்து தடவுவாங்க கண்ணில், எல்லா நோயும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிறையா 1 2 இல்லை, இதில் நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா அல்லாஹ் ஷிஃபாக்கு தந்திருக்கான். அதனால தான் அந்த முபரி சக்காம்ங்கிறோம். அல்லாஹ் தான் நோயால் இது பண்ணுறவன், அதில் எந்த மாற்று கருத்து எந்த சுன்ன ஜமாத்துக்கு காரணம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் அந்த பவரை கொடுத்துருக்கான். அதனால அதனை அவர்களுங்கிறோம். இப்போ ஒருத்தர் புரோட்டா சுடுறவரே அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் கொடுத்த சக்தியால் புரோட்டா சுடுறவர் எல்லாம் சொல்றது இல்லை, அது மனசுல இருக்குது. வெளிப்படையாக அவர்கிட்ட இருந்து என்ன வெளிப்படுது அதை மட்டும் தான் சொல்லி இது பண்ணுவான் இல்லையா. இன்னொருத்தர் வந்துட்டு கார் ஓட்டுறவர்னு எங்க டிரைவர், எப்போ டிரைவர்னு சொல், அல்லாஹ் தந்த சக்தியால் டிரைவரேன்னு யாராவது சொல்றோமா? அப்படி சொல்றது அவசியம் இல்லை, அது முட்டாள்தனம் கூட. அல்லாஹ் தருகிற சக்தியால தான் அவர் கார் ஓட்டுறான்னு மனசுல வச்சுக்கிட்டு கார் ஓட்டுறவர்னு எப்படி சொல்றோமோ, அல்லாஹ் தந்த குவத்தால தான் அவர் நோயை நிவாரணம் பண்றாரு நினைச்சிட்டு அந்த முபரி சக்காம், நீங்கள் நோயை குணப்படுத்துவர்னு தான் சொல்றோம். அதுதான் நம்மளுடைய மௌலிதுல அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரி சக்காம்னு இருக்கு. நம்ம திரும்ப சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரி சக்காமி, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சக்காமி. அல்லாஹ் நம்மளுடைய மனதில் உள்ள உடலிலும் இருக்கிற நோய்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு அல்லாஹ் ஷிஃபா தருவானாக. ஸல்லல்லாஹு மானசீகமானது நிறைய நோயை நிவார. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மறதி வந்துருச்சு, புகாரி ஷரீஃப்ல இருக்குல்ல, அவங்க சட்டையை இது ஒன்று சொல்லி போட்டு ஒரு ஒரு இது பண்ணுவாங்க, உடனே அதுக்கப்புறம் எனக்கு எந்த மறதி வந்ததில்லை. புகாரி ஷரீஃப், அது மானசீகமான நோய். அதனால் சிலது இதெல்லாம் நம்ம சொன்னதில் வெளிப்படையான நோய் சிலது நிறைய இருக்குது, நம்ம நேரம் கருதி விட்டுறோம். அதுக்கப்புறம் இதில் மௌலிதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யா மாஹி துனூபி, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூ, பாவத்தை அழிக்கக்கூடியவர். என்ன பாவத்தை அழிக்கக்கூடியவன் எப்படி நீங்க சொல்லலாம்? அல்லாஹ் சொன்னா சொல்ல தேவை, அல்லாஹ் அவர் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் பாவத்தை அழிக்கக்கூடிய, உங்களை எல்லாம் பாவத்தை ஏற்படுத்தக்கூடியவராக வச்சிருக்கிறான். அதான் என்ன பண்ண முடியும்? நோட்டீஸ் அடிச்சு தொழக்கூடாதுன்னு நோட்டீஸ் அடிக்கிறவங்க தராவிய தொழுகைய அதே மாதிரி குர்ஆன் ஓத ஃபாத்தியான்னு ஓதி நாங்கள் பகவத்கீதையை ஓதுறோம், ஃபாத்தியா ஓதக்கூடாது நோட்டீஸ் போட்டு சொல்றோம். அப்ப நீங்க பாவத்தை உருவாக்கக்கூடியவங்க தானே, நன்மையை அழிக்கக்கூடியவங்க தானே. அல்லாஹ் உங்களே அந்த இடத்துல வச்சிருக்கான். எங்க ரசூலுல்லாஹ் பாவத்தை அழிக்கிற இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதை தானே சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 பாவம் 2 பாவம் அல்ல, ஏகப்பட்ட பாவத்தை அழித்திருக்கிறார்கள். அந்த பாவத்தை அழித்திருப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, இது அல்லாஹ் இது இன்னல் ஹசனாத்தை யுதுஹிபுன சய்யாத்துன்னு ஒரு வசனம் இருக்குது தெரியுங்களா? நன்மைகள் தீமைகளை போக்கி விடும்ட்டு. இந்த இடத்துல போக்குறது அல்லாவா அந்த செயலை. ஒருத்தர் நோன்பு வைக்கிறான், இந்த நோன்புங்கிறது ஒரு பாவத்தை போக்கும். தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கரான விஷயத்தை நீக்கிறது அல்லாவா அந்த தொழுகையா? அல்லாஹ் தானே. அது காரணமா தான் அதுவே நீக்கும் தானே சொல்றான். அப்ப அந்த யுதுஹிபுன சய்யாத், ஒரு நன்மையை ஒருத்தன் செஞ்சான்னா அந்த பாவத்தை அது போக்கிடும். அல்லாஹ் அந்த நன்மைக்கு அந்த பவர் கொடுத்துருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் நிறைய பாவங்களை போக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு துவா பரக்கத், செய்த ஒரு துவா பரக்கத் நிறைய பாவத்தை போக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை நிறைய பாவத்தை போக்கும். அவங்களுடைய வெறும் பார்வையால் ஹிதாயத்தை பற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதெல்லாம் இருக்குது இல்லையா? அது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லீ ஹம்சு அஸ்மா, எனக்கு 5 பேர் இருக்குது. அதுல 5 பேர் லைனா சொல்றாங்க. அதுல ஒரு பேரு அனல் மாஹி, நான் அழிக்கக்கூடியவன், எமுல்லாஹ் பி அல் குஃப்ர, என்னை கொண்டு அல்லாஹ் குஃப்ரை அழித்து விட்டான்ங்கிறான். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் மாஹி துனூபுனுமே, அந்த மாஹிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரி ஷரீஃப்ல இடம்பெற்று இருக்கிறது. இது போக இன்னும் நிறைய விமர்சனங்கள். இது சுன்னத் ஜமாத்துடைய ஆளுங்க. இப்போ இதில் ஒரு அப்துல் முத்தலிப் நாயகம் படிக்கிறதா, சும்மித்த ஃபில் குர்ஆன் அந்தல்லதி சும்மித்த ஃபில் குர்ஆனி, நீங்கள் குர்ஆனில் பெயர் கூடப்பட்டு இருப்பவன் வருது. அவர் அப்துல் முத்தலிப் மடியில் அந்த குழந்தையை தூக்கிட்டு படித்ததாக அந்த பாடல் அமையும். பின்னாடி தானே அவங்க நபியாவே ஆகுறாங்க. இவருக்கு எப்படி தெரிஞ்சு? 2வது குர்ஆன் பின்னாடி தானே வருதுங்கிறான். அந்த குர்ஆனுங்கிற வார்த்தை தௌராத்து முந்தைய வேதங்கள் பொருள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தவே அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திக்கிறான். இது மாதிரி நிறைய விமர்சனங்கள் அவங்க வைக்கிற ஒவ்வொன்றுக்கும் மிக தெளிவான விமர்சனங்கள் உண்டு. அதில் நம்ம நேரத்தை கடத்த வேண்டாம்ங்கிற அடிப்படையில் தான் உள்ளுக்குள்ள வர்றதில்ல. சுன்னத் ஜமாத்காரங்க இப்போ ஒரு பேருக்கு 1 2 விமர்சனங்களை மட்டும் எடுத்து அதுக்குள்ளான விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். மதஹுர் ரசூல் என்பது மிகுந்த அன்பானது, அது நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடியது, அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு மேலே சில வாசகங்களுக்கு விளக்கம் இன்னும் எனக்கு வேணும், அது இல்லை இது புரியலை என்றால் உங்கள் அருகில் இருக்கிற அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்களை அணுகி அதுக்குண்டான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக தெளிவாக சொல்லுவாங்க. அவங்கவுங்க பள்ளிகள் இருக்கிற மௌலிது மஜ்லிஸ்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போய் மௌலிதுகள் ஓதுங்க. சுருக்கமாக இது சொன்னது முழுமையான விளக்கம் அல்ல, இது போதும் அப்படிங்கிற இடத்துல பொறுக்கி எடுத்து சொல்லியிருக்கோம். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் உங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை கிடைக்கக்கூடிய நல்ல நசீபை தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.